ஆல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பொம்மை கிட்ட பார்த்தா மாட்டிட்டு இருப்பான். ஸோ அந்த பொம்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட வாய்க்குள்ள பார்த்தா முடி அடிப்பி ஹீரோ பார்த்தா மூச்சு விட பார்த்தா பண்ணி அப்படியே பார்த்தா சாவடிக்க ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறமா என்ன நடக்குது இந்த செகண்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி உங்கள் நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆள் கொடுத்தா நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இனி நம்ம பார்க்க போகுது டார்க் கேதரிங் சீசன் 1 எபிசோட் 2. ஸோ இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவோட வாய்க்குள்ள முடி அனுப்பிட்டு இருக்கா. போன எபிசோடில் பார்த்த மாதிரி நம்ம ஹீரோவை தான் யாரோ இப்போ தான் காப்பாற்ற வந்துருப்பா. அப்போ பார்த்தா கரெக்டாக பார்த்தா கத்தியை பார்த்தா அங்கே கோவிட்டாவே பார்த்தா எட்டி பார்த்தா ஒருவா. ஸோ அப்படி எட்டி வச்சோடனே பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை பார்த்தா சாதாக பார்த்தா செத்துக்கும். ஸோ செத்து இருக்கும்போது அந்த கண்ணை ரெட்டாக வச்சு அவனை உயிர் மேலே ஆசை இருக்கவன் மரியாதையாக ஒருத்தர் காலி பண்ணுறா சொல்ல அடுத்த பொம்மை அடுத்த செகண்டு எல்லா பொம்மையும் பார்த்தா நார்மல் ஆகுது. ஸோ அப்படியே பார்த்தா நார்மல் ஆனோடனையும் அப்படியே ஹீரோவோட வாய்க்குள்ளேருந்து அந்த முடி எல்லாத்தையும் பார்த்தா எடுத்து வச்சா. அவள் பாட்டி வந்து என்னடா ஆச்சுன்னு கேட்க இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை நான் கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா பயத்தோடு பார்த்தா சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் பாட்டி பார்த்தா யாரையை பார்த்துட்டு என்னடா அந்த பொம்மை கூடயே சண்டை போட்டு அந்த பொம்மையை கொலை பண்ணுறான். சாதாரண பொண்ணு தானா இது எப்படி சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குன்னு தான் ஒத்துக்கு. ஆனால் அதுக்குன்னு எல்லா பொம்மையும் எல்லா பேய்களையும் அசால்ட்டாக கொள்றா. பொண்ணு தானா இல்லை ஏதாவதா அதுவும் சின்ன வயசுலேவா. இவளை பார்த்தா ஷாக்கிங்காக இருக்குன்னு இந்த பக்கம் வந்தால் பாட்டி வந்தால் ஷாக்கிங்காக பார்த்தா பார்த்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் வந்தால் ஹீரோ பண்ணா பார்க்க இந்த மாதிரி யாயோ கிட்ட எப்படி இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்குன்னு அதே பார்த்தா திங்க் பண்ணுறான். இவளால் எப்படி முடியுது பேசிகிட்டு இருக்க போய் என்ன ஆகுனா அப்படியே பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் போடுறா. அப்படியே பார்த்தா இந்த மாதிரி பார்த்தா தம்ஸ் அப் போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தா வீட்டுக்கு கிளம்புவாங்க. ஸோ எல்லோரும் பார்த்தா அப்படியே பார்த்தா வீட்டுக்கு போயிட்டு இருக்கப்போ எல்லோரும் பார்த்தா வீட்டுக்கு கிளம்புவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தா வீட்டுக்கு வந்தோடனே யாரை பார்த்தா மிக பேய் கலெக்ஷனை காட்டுவா. இதை பார்த்து ஹீரோ பார்த்தா மதன பீதி ஆகிடுவான். யார் சாமி இவன்று ஏன்னா அப்படியே பார்த்தா அப்படியே வந்தால் தடிக்க வந்து வாக்கியது. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தா அவ்வளோ கலெக்ஷன் பார்த்தா பேய்களே பார்த்தா வச்சுருப்பா. நம்ம இதெல்லாம் பார்த்து எல்லாம் வச்சுக்காத நீ ரொம்ப டேஞ்சரான இடம்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான்னா நேராக பார்த்தா வச்சு நம்ம ஹீரோ இன்டர்டைஸ் பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையை எத்த அங்கே வைப்பா. இதை பார்த்து ஹீரோ அதெல்லாம் பண்ணாத அது ரொம்ப டேஞ்சரஸான பொம்மை இந்த ரூமில் இருக்கிறது சேஃப்னு பார்த்தா நம்ம ஹீரோ சொல்லுவான். அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா அது கையில் இருக்க அந்த நரம்புலாம் பார்த்தா வெட்டியிருப்பான்ல. ஸோ அது பார்த்தா அது பொம்மை மேலே கட்டி வச்சுருப்பா. அது லேசாக ஒரு பியானோ மாதிரி பார்த்தா அசைச்ச உடனே அடுத்த செகண்ட் அது கண்ணுலேருந்து வாயிலேருந்து ரத்தம்லாம் வருது. ஹீரோ அப்போ தான் யோசிக்கிறான் அப்படின்னா எத்தனை பொம்மையை கொடுமைப்படுத்திருப்பான்னு. அப்படியே ஒரு மான்சர் தான் போல் யோசிச்சுட்டு இருக்கப்போ நான் சடனாக பார்த்தா ஈக்கோ வந்து கை வைப்பா. நீ ஏன்டி கை வைக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் பார்த்தா பயந்துவான். ஓ சாரிப்பா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் நீ பயத்தில் இருக்கியான்னு சொல்ல அப்படியே பார்த்தா ஹீரோ பார்த்தா கையை பிடிச்சிட்டு ஈக்கோ நீ வீட்டை விட்டு போயிடு இல்லை இருக்காதுன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை யாரோ தான் இங்கே இருக்கல அவருக்கு அவ என்ன காத்துப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா ஈக்கோ பார்த்தா சொல்லிட்டு இருக்கான். அப்படியே பார்த்தா சொல்லிட்டு இருக்கப்போ என்ன ஆகுனா சடனாக யார் இப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி கவலைப்படாத நான் எல்லாரையும் பார்த்துப்பேன் நீ ஒன்றும் பிரச்சனைப்படாத அந்த பேய்களை நான் கொல்லுவேன் மாட்டா சொல்லுவா. ஸோ அவன் இதெல்லாம் பார்த்து அள்ளு விட்டுரும் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தா சீனு கட்டாயி அப்படியே யார் எதுக்காக இந்த பொம்மையில் கலெக்ட் பண்ணுறன்றதை பார்த்தா காட்டுவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு இப்போ தான் முடிக்கிறாங்க. ஸோ இது யாரை இந்த பொம்மையெல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறா. ஸோ உண்மையிலேயே யார் என்ன தான் பண்ண போதான்றதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் தான் பார்த்தோம். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.